டேய் விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ பிரச்சனை தாக்கங்கள் வருது. உட்காந்துட்டார். உட்காந்து அப்போ கேட்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உள்ளே வந்து எல்லாம் முட்டி மோத விடுவார். நீதிமன்ற கோர்ட்டில் முட்டி மோத விடுவார். மோத விட்டுட்டு தான் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி நீதிமன்றம் கோர்ட்டு இலங்கை சுலோன் வரைக்கும் மொத்தமாக அப்படி கணக்கு எடுப்பார். கணக்கு எடுக்கையில் தான் உள்ள எல்லா அரசியல்வாதியும் உள்ளே கரெக்டாக போவான், எங்கே போகணுமோ. ஆனால் சூடு உண்டுறா, இவ்வளோ தப்பு இலே உட்கார்ந்துருக்காரா, அடிபணிஞ்சு போக தெரியாமல் அப்படியே காலை ரெண்டையும் பிளந்து போகிற என்னடா இல்லை கடவுள்ரா. அவர் பூமியில் இறங்கிட்டார், என்னென்ன செய்யணுங்கிற கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை பண்ணாத. தர்மம் என்னத்துக்கு கொடுத்துருக்காரு, அவன் உழைச்சி விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ, சரியா? நீதி என்ன, நீதியை தவறி போகக்கூடாது. நியாயம் என்ன, நியாயத்தை தவறி போகக்கூடாது. நியாயத்துப்படி போ, நீதிபடியே போ, அதுதான் கணக்கு. அநியாயப்பட்டு நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை நீக்கி அதுக்கு தான் இப்போ சாப்பாடு உணவை பிடிக்கார். அவர் 7 ஓலைச்சோடு உள்ள கணக்கை வெளியே எடுக்கார். இப்போ ஐயா வெளியே எடுக்கார். இந்த கடைசி இந்த ஜெம்மத்தில் அழிச்சு வச்சுருப்பான். எல்லாம் மானிட தக்க தண்டனை வாங்காமல் மன்னராட்சி, ஜமீன் கணக்கு, அரசியல்வாதி ஆச்சு, இந்த 3 கணக்கில் நாசம் பண்ணி வச்சுருப்பான். இந்த ஜெம்மத்தில் நான் உட்கார்ந்த உடனே, குடும்பமே நான் உட்கார்ந்த உடனே தக்க தண்டனையாக நான் கொடுப்பேன் அப்படிங்கிற கணக்கு அவர் 7 ஓலைச்சோடு எழுதி வச்சுருக்கார். இன்னும் பயம் இல்லை, ஏன்னா இந்த கணக்கு போட்டவுடனே இந்த மில்லு, தொழிற்சாலை, கம்பெனிகள்லாம் தயாரிக்கான், வழக்கறிஞரை கூப்பிடுதான். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்கான். அவன் இது சும்மா அங்கே வித்தோட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு கைலாசத்தில். டா வழக்கறிஞர் உனக்கு வித்தோட்டமாடா ஓடிக்கிட்டு இருக்கு, வாணிக்கு பண்ணணும். வழக்கறிஞர் தப்பு செய்யாத, தப்பு அவர் உட்காந்துட்டாரு, கொன்னே ஓடுவார் அப்படின்னு வழக்கறிஞர் எவனா சொல்லியிருக்கலாம்? எவனுமே சொல்ல மாட்டேன், யாருமே சொல்ல மாட்டிய. இப்போதைக்கு காகித பேப்பர் வேணும். உன் பொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சம் அன்னைக்கு பொழுது போகுதா, அன்னைக்கு பொழுது சேர்க்கமா, அன்னைக்கு பொழுது வீடு வாசலை கட்டுதோமா, அன்னைக்கு பொழுது எங்கெங்கே இடம் வாங்குதோமா அப்படிங்கிறத பிழப்பில் தான் நீ போகிற. ஆனால் பூமி கண்ணீர் வடிக்கி, புரியுதா? கோர்ட்டுக்குள்ளே இன்னும் போன கவர்மெண்ட்டுக்கு கணக்கு ஓடுதான், ஆடுதான், பாடுதான். அது சண்டைக்காடு நடக்கு. சென்னை மெட்ராஸில் நடக்கு, மதுரையில் நடக்கு, சிலுவத்தூரில் நடக்கு, அடுத்தாப்புல நெல்லை மாவட்டத்தில் நடக்கு, தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அதுக்கு மேலே அங்கேயும் நியமிக்க விட மாட்டார். ஆனால் கவர்மெண்ட்டு கணக்கு போட்டார். கணக்கு கைலாசத்தில் 2 தரப்பு, 3வது தரப்பு மதுரை. இப்போ இந்த 3 தரப்பை கவர்மெண்ட்டு, புது கவர்மெண்ட்டு வழக்கறிஞர்களை வச்சு கணக்கை வெளியே எடுப்பார். சேட்டை பண்ணவன கணக்கு எடுப்பார். எல்லாமே இந்த 3 கணக்கை வச்சு தான் எடுப்பார். 3க்கு 3 விஷ்ணு, பிரமா, சிவன், நாங்கள் 3 பேர். 3க்கு 3 டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன் வரைக்கும் 3க்கு 3 வச்சு நீதிமன்றம் கோர்ட்டில் தப்பு செஞ்சவனுக்கு தக்க தண்டனை, வெளியில் தப்பு செஞ்சவனுக்கு தக்க தண்டனை. 3 விலைக்கு உயிர் வாழ்றதுக்கு உழைச்சி தின்றான்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. பூமியை அழிக்க கொடுக்கல. நாக்கை கட்டி கட்டடமாக போட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதிகாரிலாம் என்னடா இதையா தூங்குதேலாங்கடா, விஓ, தாசில்தார், கிராம அதிகாரி தூங்குதாங்க. அதுக்கு தான் மினரல் வாட்டரை தூக்கிட்டே போவான் அதிகாரி பூரா. அரசுகளாக்குறவன் மினரல் வாட்ரு, 100 ரூபா கேனை கூட, 10 ரூபா கேனை கூட, 35 ரூபா கேனை கொண்டா தூக்கிக்கிட்டே ஆட்டிட்டு இதில் அதில் நோய் ஏற்றுதார். சிரிக்கி மலை, கவர்மெண்ட் வாழாக்குற சிரிக்கி மலை, ஆணும் பெண்ணும் கொண்ட நரம்பு எடுத்து போடுவார். அடுத்தாப்புல சாப்பாடு உணவு, இந்த ஹோட்டல் கடையில் ஆடு மாடு கோழி பேரை அடித்து போட்டுருக்காங்க, இந்த ஹோட்டல், இது பூரா இந்த கண்டார வலிமை. இதெல்லாம் கணக்கு எடுக்காமல், கணக்கு ஓட்டாமல், வித்தோட்டாமல் உயிர் பலியை பூரா அறுத்து தின்ன முட்டா குதிமனையில் உயிர் பலி அறுத்து தின்ன என்னடா அவங்களுக்கு கிடச்சிருச்சுடா. இயற்கை சாப்பாடு இயற்கையில் கொடுத்தா செயற்கையில் ஊட்டி தேய்ச்சி நக்கி பேக்கிங் பண்ணி கொடுக்கான். அழகாக இருக்குது. நக்கி போய் 3 வேளைக்கு தின்னுட்டு அன்னைக்கு நைட்டு பூரா சேட்டை பண்ணிட்டு போய் மல்லாக்கான் பொண்டாட்டி பட்டு மேத்தையில் படுத்து நாக்கை உள்ளே விட்டு எங்கே அவன் ஓட்ட அங்கே ஒரு கழுவி ஏழலை கண்டார வலிமே இப்படி காலை பரட்டி போடுவான். அவள் என்னடா குயிமனை நீ என்னடா கல்யாணம் முடிச்சு என்னடா அப்படின்னு அவள் கேட்கா. கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்க, என்னடா என்ன இப்போ எதுக்கடா கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்க? ஆண்டவன் இயற்கையை கொடுத்தாரு, என்னடா பூரா செயற்கையில் அப்படியே மாறி ஓடிக்கிட்டு இருக்கு. முட்டா கூதி மாடியா தயாரிப்பாடா, கொண்ட விளக்கமாறு செருப்பை கொண்டு அடிப்பான். தயாரிப்பு அது பூரா இப்போ ஆல்கால் கெமிக்கலை பூரா தயாரித்து வெளியே விடுதான். இவனும் தின்னுட்டு விட்டுட்டு போயிருந்தான். இவனும் தின்னுட்டு இந்த மூக்கோடியை சுவாசி வெளியே விட்டுட்டு போயிருந்தான். பறவைகள், விலங்குகள் பூரா நிறையா செத்து போச்சு. இப்போ ஓரளவுக்கு அந்த தாக்கத்தை இறக்கி அதை முடிச்சு வாராரு. அதுகளுக்கு பூரா இப்போ சுதந்திரமாக கிடைக்கி. பறவைகள், விலங்குகள், புழு பூச்சி எல்லாத்துக்கும் அதுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அதுக்கு சுதந்திரம். இந்த குய்மனுகளுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது. மாநில பயலுக்கு கண்டார வலிமனை உள்ளே அடைச்சி விட்டுட்டு புடுக்களையும் குண்டிலையும் சூடு வைக்காமல் விடமாட்டார். போட்டாரா கணக்கு. நீதி அரசராட்சி, நீதிமன்றம் கோர்ட்டு, இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் போட்டாரா. முக்கால் சதி